ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட யூனிகார்ன் 125 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. யூனிகார்ன் 160 பார்த்தீங்கன்னா நமக்கு 125 அப்படிங்கிற கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், யூனிகார்ன் 160 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து SP 160 இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யூனிகார்ன் 125 அப்படிங்கிற 125cc யூனிகார்ன் பைக்கும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் பார்த்தீங்கன்னா SP 125க்கு மேலே பொசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கண்டிப்பா பிரைஸ் அதிகமா இருக்கும், அதை விட நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன், பிரைஸ், கலர்ஸ்ல லான்ச் பண்ண போறாங்க இந்த யூனிகார்ன் 125 அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு ஹோண்டாவோட எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் SP 125 இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான பைக்குங்க. ஏன்னா அதோட டிசைன், கம்ஃபர்டபுள், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையும் விட பிரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்கு. 86,000ல பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு SP 125 நம்மளால பை பண்ண முடியும். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிகார்னோட டிசைன்ல, யூனிகார்னோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து 125cc கம்யூட்டர் பைக் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5 நியூ கலர்ஸ்ல வந்து லான்ச் பண்ண போறாங்க. ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ப்ளூ, பிளாக், ரெட், க்ரீன் அண்ட் தென் உங்களுக்கு மெட்டாலிக் அப்படிங்கிற 5 கலர்ஸில் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 95,000லேருந்து 1 lakh rupees ஷோரூம் ப்ரைஸில் இருக்க போகுது. ஸோ அண்டர் 1 lakh அப்படின்னாலே கண்டிப்பாக அது வந்து அஃபோர்டபுள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல கான்ஃபிகரேஷனும் இருக்க போகுது. என்ன மாதிரியான இன்ஜின் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யூனிகார்ன் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான் வந்து கொடுக்க போறாங்க. 11.7 ஹார்ஸ் பவரும் 11.9 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்லையுமே 5-speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65 km/லிட்டர் மைலேஜ் இந்த பைக்கில் வந்து கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் நம்ம இந்த பைக்கில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. மேக்ஸிமம் 100 km/h பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீட் போக முடியும். இந்த பைக்கில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் நமக்கு சிங்கிள் டிஸ்பிளேக்லையும் வரப்போகுது. அதே மாதிரி சிங்கிள் டிஸ்க், சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிற ஒரு வெர்ஷனும் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வேரியண்ட்டில் நமக்கு வரப்போகுது. ABS இருக்கக்கூடிய வேரியண்ட், டிஸ்க் பிரேக் வேரியண்ட் அப்படிங்கிறதும் வரதுனால கண்டிப்பாக ப்ரைஸ் அப்படிங்கிறது டிஃபராக இருக்கும். நமக்கு கரெக்டான ஒரு ப்ரைசிங் செக்மெண்ட்டில் நம்மளால் வந்து பை பண்ண முடியும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்லேயுமே ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர், மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் இந்த பைக்கில் வரப்போகுது. ஆனால் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்க போகுது. ஸோ யூனிகார்னோட அதே டிசைனில் தான் வரப்போகுது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. சீட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலான சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுக்க போகிறாங்க. மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிளாக் கலரில் வந்து இருக்க போகுது. அப்ரேட்டான ஹேண்டல் பார்ஸும் வந்து இருக்க போகுது. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிகார்ன் 125 ஒரு பெஸ்ட்டான கம்யூட்டர் பைக்காக இருக்க போகுது அப்படிங்கிறது தான். பில்டு குவாலிட்டி, ரைடிங் எர்கனாமிக்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த யூனிகார்ன் 160 அடுத்த ஜெனரேஷன் 125 அப்படிங்கிற கம்ப்யூட்டர் பைக்கை பற்றி என்ன நினைக்கிறீங்க? யூனிகார்ன் 125 அண்டர் 1 lakh வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய தாட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அதாவது மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் வந்து ரெகுலராக வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.